ரிஷிவு, பவித்ரா கிட்ட கடைசியில கொசுவல் பீடு போட்டிருக்கு, அதை எடுத்துட்டு வர சொல்ல. சரிம்மா. அக்கா, அம்மா கொசுவல பெட்டி கேட்டாங்க. அதோ இருக்குப்பா, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். அக்கா நீங்க சாப்பிடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். நீ வேலை செஞ்சா அம்மா எதுனா சொல்ல போறாங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நானே எடுத்துட்டு போறேன். நீ ஏன் எடுத்துட்டு வர? பவித்ரா அக்கா எங்க? அவங்க சாப்பிடுறாங்கம்மா, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா இல்ல, சாப்பிட நான் தான் அமிச்சேன், அதுக்குள்ள மறந்துட்டு பாத்தியா? சரி, நீ டேபிள் வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். A few moments later. அக்கா, தம்பி கொசுவலை பெட் எடுத்துன்னு வந்து கொடுத்தானா? நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், தம்பி கேட்கல. ஏண்டா, ஓடி ஓடி உழைக்கிறதுல அந்த ஒரு ஜன வயிற்றுக்காக தான். சாப்பிடக்குள்ள எதிரியா இருந்தாலும் எழுப்பக்கூடாதுன்றது அவனுக்கு தெரியும், அதனால ஒண்ணு வேலை வாங்கிருக்க மாட்டான். அக்கா, தம்பி உங்களை நிறைய இருக்காங்கக்கா. அப்படியே நம்ம பசங்க நம்மள பார்த்தானே வளர்றாங்க, நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. எனக்கு பேத்தி வந்திருக்கா, சாக்லேட் எடுத்துக்கங்க. வெள்ளிக்கிழமை அதுமா வீட்டுக்கு பெண் குழந்தை பிறக்கிறது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுங்களா? நல்லா படிக்க வச்சு செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் சொல்லி கொடுங்க, மித்ததெல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. தொண்டை கட்டி இருக்கு போல இருக்கு, சுடு தண்ணியில உப்பு போட்டு வாய் கொப்பளிங்க, நான் வரேன். சரி. ஏங்கா, பொம்பளை பிள்ளைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன, ஒரு வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா அன்னைக்கு மட்டும் தான் சந்தோஷம், ஆனா பொன் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ, வாழ்நாள் பூரா நமக்கு சந்தோஷம். ஏங்கா, உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? கடவுளே, எனக்கு பொம்பளை பிள்ளைய மட்டும் கொடுத்துறாதன்னு அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிட்டேன். நல்ல வேலை எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கவே இல்லை. நிஜமாவா சொல்றீங்க? பின்ன ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து அதை பாதுகாப்பா வளர்த்து நிறைய படிக்க வச்சு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி கொடுக்கிறேன்னு வச்சுக்கோ, போற இடத்துல ஆபீஸ் வேலை பாக்குறதா, வீட்டு வேலை பாக்குறதா, பிள்ளைங்களை பாக்குறதா, குடும்ப பிரச்சனைகளை பாக்குறதா, எத்தனை வேலை தான் பாக்குறது? நீயே சொல்லு, இங்க நீ நான் நிம்மதியாவா இருக்கும்? நம்ம வாழ்க்கையே போராட்டமா தாங்க இருக்கு. வீடு பிறந்தாச்சு, நம்மளாம் வாழ்ந்துதான் காட்டணும். ஹாப்பி உமன்ஸ் டே. பிசினஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி இல்லடா, ரொம்ப டல் அடிக்குது. ஏங்கா, நம்மளும் ஆன்லைன்ல பொருளை விற்கலாம்ல? நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஆன்லைன் பிசினஸ் செட்டே ஆகாது. எல்லாரும் ஆன்லைன்ல பிசினஸ் பண்றாங்க, நம்மளால மட்டும் முடியாதா? இப்ப ஒரு பொருளோட எம்ஆர்பி 500 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஆன்லைன்ல வெறும் 160 ரூபா போட்டிருப்பாங்க. நீயே சொல்லு, வாங்கின விலையை விட எப்படி கம்மியா விற்க முடியும்? ஒரு குழந்தைய தொட்டில போற ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த தொட்டில அவங்களுக்கு அந்த ஒரு நாள் இருந்தா போதும், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அது சரியில்லை இது சரியில்லைன்னு ரிட்டர்ன் போட்டுருவாங்க. கண்டிப்பா அந்த பொருள் நமக்கு வரும்போது டேமேஜா தான் வரும். நம்மளுக்கு நிறைய பொருள் சேல்ஸ் ஆகும்ல, அதுக்கு தான் சொன்னேன். பேமெண்டாவது உடனே வந்தா பரவாயில்லையே, அதுவும் வராது. நம்ம யாரு கூட பிசினஸ் பண்றோமோ அவங்க மூலமா கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். இதே கடையில வித்தா உடனே காசு கிடைக்கும். ஆனா எல்லாரும் ஆன்லைன்ல தானே பொருள் வாங்குறாங்க. ஆன்லைன்ல பொருளை வாங்குறது கஸ்டமருக்கு வேணா ப்ராஃபிட்டா இருக்கலாம், ஆனா பொருளை வாங்கி விற்கிறவங்களுக்கு கண்டிப்பா லாஸ் தான். அதுக்கு நம்மள தேடி வர கஸ்டமருக்கு நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு போலாம். நம்ம கடையில மாலாக்கான்னு ஒருத்தங்க வேலை செஞ்சாங்களே, அவங்க இதுக்கப்புறம் வேலைக்கு வர மாட்டேன்னு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனாரு. என்னடா, வேலைக்கு சேர்ந்து 2 மாசம் ஆச்சு, இன்னும் ஒன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். இரு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போனாரா? வேலைக்கு சேரப்ப அவங்க அப்பாவே இல்லைன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. யாருக்கு? அவங்களுக்கு அம்மா கால் பண்றீங்க? அப்பா காலையிலே போன் பண்ணி பாத்துட்டாங்க, அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஐயோ, இதுக்குதான் யாருக்குமே பாவம் பார்க்க கூடாதுப்பா. நேத்தி தான் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு குழம்பிட்டு இருந்து 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அமிச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி தானே உங்களுக்கு சம்பளம் போட்டீங்க, அதுக்குள்ள 5000 ரூபாய் எதுக்கு அட்வான்ஸ் தந்தீங்க? ஏன் முன்னாடியே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு 5-6 பேருக்கு போன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாப்பா, அதனாலதான் கொடுத்துட்டேன். உங்களை ஈஸியா ஏமாத்திடலாமா? A few moments later. அக்கா, 1000 ரூபாய் வேணும் அட்வான்ஸா, தம்பிக்கு பீஸ் கட்டணும். 1000 ரூபாய் அட்வான்ஸ் வேணுமா? சரி, நீ வீட்டுக்கு போக ஞாபகப்படுத்த, நான் தரேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்பதானே 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனாங்க, இப்போ திருப்பி 1000 ரூபாய் அட்வான்ஸ் தரேன்னு சொல்றீங்க? ஒருத்தவங்க நம்மள்ட்ட வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க வேலை செய்யற வரைக்கும் அவங்க நம்மளுடைய பொறுப்பு. யாரோ ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்கன்றதுக்காக எல்லாரையும் சந்தேகப்பட முடியாது. உங்களை மாத்தவே முடியாதுமா. விடு, கடைக்கு 10 பொருள் வாங்குறோம், அதுல வரக்குள்ள 2 பொருள் டேமேஜ் ஆச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். வாட்டர் பாட்டில யாரு வெளில வச்சது? நான் தான்ப்பா வச்சேன். ஏன் பிளாஸ்டிக் பாட்டில வெளில வச்சுங்க, தூக்கி உள்ள வைங்க. கடை வாசல்ல தண்ணி பாட்டில் வச்சாதான் நல்லா ஓடும். நீ சின்ன புள்ள, ஒண்ணும் தெரியாது, போய் விளையாடு. பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில வெயில வச்சிருக்காங்க பாருங்கம்மா, எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க. ஏன்டா, தண்ணி பாட்டில் யாராவது வெயில வைப்பாங்களா? அதை போய் முதல்ல எடுத்துட்டு வா. இல்லக்கா, வெயில் காலம் தானே, தண்ணி பாட்டில் அதுக்கு தான் வெளியில வச்சேன், நல்லா ஓடும். பிளாஸ்டிக் பாட்டில தண்ணி குடிக்கிறதே ஒரு கொடுமையான விஷயம், அது வெயில வர வச்சு கேன்சரோட சேர்த்து கொடுக்கணுமா? இப்படிப்பட்ட சேல்ஸே நமக்கு தேவையில்லை. தண்ணி பாட்டில் முதல்ல கொண்டு வந்து உள்ள வை. அக்கா, இதுக்குதான் சொன்னேன், இப்ப புரியுதா? தண்ணி பாட்டில் நல்லா ஓடும் தாங்க வெளியில வச்சேன், இதெல்லாம் உண்மையுமே எனக்கு தெரியாது. எதுன்னு வந்து உள்ளே வச்சிடுறேன்.